උන්වහන්සේ යහපත් උන්වහන්සේ බලවන්ත දෙවියන් වහන්සේව මේ උදෑසන අප මැදට වාසය කරනවා. கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். සියලු දෙනා උන්වහන්සේට නමස්කාර කරන්න ප්‍රථමයෙන් අප අපව සූදානම් කරමු උන්වහන්සේට මේ ස්ථානයේ සම්පූර්ණයෙන් බාර කරු මඟ පෙන්වන පිණිස. நாங்கள் யாவரும் எங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் இந்த இடத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும் வண்ணம். අපි ස්වාමීන් වහන්සේට කියමු ස්වාමීන් වහන්සේ පැමිණෙන්න අපිට ආශිර්වාද කරන්න අපව අත්දැකගන්නට අපිට ස්වාමීන් සියලු දේ කරගන්න ශක්තිය දෙන්න අපිට වහන්සේට ආශා කරමු මේ උදෑසන. நாங்கள் யாவரும் சொல்லுவோம், தேவனை அழைத்து அவர் இந்த இடத்திலே எங்கள் மத்தியிலே அவர் உலாவும்படியாகவும் அவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாகவும் அவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். අපි සියලු දෙනා වහන්සේ එක මොහොතක් ඔබගේ දෑ දෙකම දික්කු කරමින් මේ ස්ථානයේ බාර කරමින් අපි වහන්සේලාට ගස්සමු. நீங்கள் யாவரும் ஒரு சில நிமிடங்கள் உங்கள் கரத்தை ஏற்றி இந்த இடத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். స్తుతి స్వామిని స్తుతి దేవయ్య వහන්සේ තවත් යහපත් දවසක් නිසා స్తుති ස්වාමි වහන්සේ ඔබට කරන යහපත් ස්වාමි වහන්සේ අද දවසේ ස්වාමිනිය වහන්සේ අවශ්‍ය කරන ලෙස තබන ස්වාමි Thank you.
இன்றைக்கு காலையில் உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் මේ උදෑසන ඔබ මතයේ කතා කරන්න තෝරාගත්තා මාතෘකාව சபை என்றால் என்ன? සභාව යනු කුමක්ද? எல்லாருக்கும் தெரியும் சபை என்று சொல்லப்படுவது தேவனுடைய ஆலயம் என்று தெரியும். සියලු දෙනාටම දන්නවා සභාව කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේගේ මාලිගාව බව. சபையிலே இருக்கிற முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். සභාවේ තිබෙනා වූ වැදගත්කම අපි දැනගන්නට ඕනේ. What is the church? What is the importance? இந்த சபையின் முக்கியத்துவம் என்ன? මේ සභාවේ වැදගත්කම කුමක්ද? நிறைய பேர் சபைக்கு வருகிறார்கள் போகிறார்கள் ஆனால் ஆசீர்வாதமாய் இல்லை. බොහෝ දෙනෙක් සභාවට පැමිණෙනවා යනවා නමුත් ආශිර්වාදවත් නැහැ. கேள்விக்குறி என்னவென்றால் கர்த்தருடைய சபைக்கு வந்து செல்கிறவர்கள் ஏன் இன்னும் விடுதலையாகவும் ஆசீர்வாதமாக இல்லை? ප්‍රශ්නාර්ථ ලකුණ නම් ඇයි ස්වාමීන් වහන්සේගේ ගෘහයට පැමිණෙන අය තාම ආශිර්වාද නොලබ සිටින්නේ? இத்தனை தேவ செய்திகளை கேட்டும் ஏன் இன்று விடுதலை இல்லை? මෙතරම් දෙවියන් වහන්සේගේ වචනේ පණිවිඩය අසා තාම මිදීමක් නැත්තේ ඇයි? இத்தனை வருடங்கள் சபைக்கு வந்தும் ஏன் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை? මෙපමණ අවුරුදු ගණනාවක් සභාවට පැමිණෙලා තාම කිසිම ආශිර්වාදයක් නැහැ. அருமை தேவ ஜனமே, දෙවියන් වහන්සේ තුළ ආරාධිත சபை ජනතාව. குறித்து நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை முக்கியத்துவத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். සභාව ගැන තිබෙනා වූ වැදගත්කම ඒ අපි දැනගන්නට ඕන. நாங்கள் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சபையை நிரூபித்திருக்கிறார். අපි බලනවා ස්වාමීන් වහන්සේ පැරණි කිවිසුමේ සභාව ස්ථාපිත කළා. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் முதலாம் வசனமும் 3ஆம் வசனமும் இப்படி வரையப்பட்டிருக்கிறது. මෙයාම පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වගන්තිය සහ 3 වෙනි වගන්තියේ වෙනස ලියා තිබෙනවා. ස්වාමීන් වහන්සේ මිස්ර දේශයේදී මෝසෙස් සහ ආරෝන්ට කතා කොට මේ මාසයේ නුඹලාට මාසවල පටන් ගන්න වන්නේය. ඒක නුඹලාට අවුරුද්දේ පළවෙනි මාසය වන්නේය. නුඹලා ඊශ්වරගේ මුළු සමුදායට කතා කොට මේ මාසයේ 10 වෙනි දිනදී ඔවුන්ගේ පියවරු පවුල් වශයෙන් පවුලකට පැටලු බැගින් එක අය පැටලු ගන්නේය. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி என்று வரையப்பட்டிருக்கிறது. නුඹලා ඊශ්‍රායලයේ මුළු සභාවට කතා කොට කියා ලියා තිබෙනවා. இந்த வார்த்தை இப்படியாக ஆரம்பமாகிறது. මේ වචනේ මෙලෙස ආරම්භ වෙනවා. முதலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது, පළවෙනි වගන්තියේ මෙලෙස පවසනවා. கர்த்தர் எகிப்து தேசத்தில். ස්වාමීන් වහන්සේ මිසර දේශයේ இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் கர்த்தர். මේ වචනේ කුමක්ද පවසන්නේ නම් ස්වාමීන් වහන්සේ ஜனங்கள் ஆராதிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் கர்த்தர். ජනතාව ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරන්නට ප්‍රථමයෙන් වහන්සේ අපට මතක් කරන දේ නම් ස්වාමීන් சபையை වහන්සේ கூட்டுவதற்கு முன்பதாக அந்த இடத்துல ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார் கர்த்தர். සභාව රැස් කරන්නට ප්‍රථමයෙන් වහන්සේගේ දෙයක් මතක් කරනවා ඒ ස්වාමීන් වහන්සේ. அருமை தேவஜனமே, கர்த்தர் என்று ஆரம்பமாகிறது. අනර්ග වූ දෙවියන් වහන්සේගේ ගැනීම
ස්වාමින් වහන්සේ කියලා ආරම්භ වනවා. சபை என்றால் கர்த்தர். සභාව කියන්නේ ස්වාමින් அந்த වහන්සේ. கர்த்தர் சொல்லுகிறார், ඒ ස්වාමින් වහන්සේ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ඉස්රායල් ජනතාව දෙස බලලා சபையார் யாவரையும் நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்று சேருங்கள். සභාවේ සියලු දෙනා දෙස බලා කියන ඔබ සියලු දෙනාම එක්සත් වන්න කියා. சபை என்று சொல்லும் பொழுது அங்கு ஆரம்பம் என்னவென்றால் கர்த்தர். සභාව කියලා කියන්නේ ඒ ස්ථානයේ ආරම්භය ස්වාමින් எல்லாரும் වහන්සේ. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். සියලු දෙනාම ශබ්ද නගා කියන්නේ ස්වාමින් වහන්සේ. நிறைய பேருக்கு இந்த ஆரம்பம் கர்த்தர் என்பது தெரியாது. බොහෝ දෙනෙක් මේ ආරම්භය ස්වාමින් වහන්සේ බව දන්නේ නැහැ. சபை என்றால் සභාව යනු கர்த்தர் அந்த இடத்தில் இருக்கிறவர், அவர்தான் தலையாய் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ තමයි ඒ ස්ථානයේ සිටිනවලේ උන්වහන්සේ තමයි. ஆகவே தான் பழைய பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ඒ නිසා තමයි පැරණි කිවිස්පේ ස්වාමින් වහන්සේ පවසන්නේ. மோசே பார்த்து சொல்லுகிறார், இந்த சபையார் எல்லாம் கூட்டிக்கொள். මෝසෙස් දෙස බලා පවසන මේ සභාව සියලු දෙනාම එක්රැස් இந்த කරන්නේ. சபையின் முக்கியத்துவத்தை ஜனங்களுக்கு அறிவி என்று ஆண்டவர் මේ சொல்லுகிறார். සභාවේ වැදගත්කම ජනතාවට දැනුම් දෙන්න කියලා පවසනවා. நான் முதலிலே சொன்னேன் கர்த்தர். මම ප්‍රථමයෙන් ඔබට පැවසුවා ස්වාමින් වහන්සේ. எங்களுடைய சபையின் பேர் உங்க யாருக்கும் தெரியும். අපගේ සභාවේ නම් ඔබ සියලු දෙනාම දන්නවා. எல் பெத்தேல் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்? එල් බෙතේල් යන කුමක්ද කියලා කී දෙනෙක් දන්නවද? எத்தனை பேருக்கு தெரியும்? எல் பெத்தேல் தான் என்னது? කී දෙනෙක් දන්නවද? எல் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு இல்லாட்டால் கர்த்தருடைய வீடு. එල් බෙතේල් යන ස්වාමින් වහන්සේගේ ගෘහේ නැත්නම් ඒ නිවස. எல் என்று சொல்லும் பொழுது එල් යනු எபிரேய பாஷையிலே எல் என்றால் தேவன். හෙබ්‍රේය භාෂාවේ එල් යනු දෙවියන් වහන්සේ. அப்படி என்றால் எல் என்று தான் ஆரம்பமாகிறது. එසේනම් එල් කියලා තමයි ආරම්භ වන්නේ. நான் எங்களுக்கு உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. ඔයගොල්ලන්ගෙන් කී දෙනෙක් දන්නවද කියලා මම දන්නේ නැහැ. இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறதான ஏர்லைன்ஸ் இல்லாவிட்டால் ஃபிளைட்ஸ், ඉස්රායල් දේශයේ තිබෙනා ගුවන් යාන இப்ப இந்தியன் ஏர்வேஸ் இல்லாட்டா ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் என்று சொல்லுகிற வண்ணமாய் ශ්‍රී ලංකන් එයාර්ලයින්ස් නැත්නම් ඉන්දියන් එයාර්ලයින්ස් කියලා කියන අවස්ථාවේදී இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற ஏர்லைன்ஸ் பேர் என்ன என்றால் ඉස්රායල් දේශයේ තිබෙනා ඒ ගුවන් යානවල නම කුමක්ද නම් எல் அல். එල් අල්. அப்படி என்றால் ஆண்டவருக்கு முதலிடம் எல். එසේනම් දෙවියන් වහන්සේට ප්‍රථම ස්ථානය. எல் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. එල් බෙතෙල් යනු දෙවියන් වහන්සේගේ ஆகவே தான் தேவனை நாங்கள் சொல்லும் பொழுது எல் ஷதாய் என்று சொல்லுகிறோம். එම නිසා අපි දෙවියන් වහන්සේට අඬගසන වෙලාවේදී එල් ෂඩායි කියන எல் ரோஹி என்று එල් சொல்லுகிறோம். රෝහි කියලා අපි කියන්නේ. அது அரபி பாஷையில வரும் பொழுது ඒ අරාබි භාෂාවෙන් පැමිණෙන වෙලාවේදී ஏ எல் அல் என்று சொல்லப்படுகிறது. ඒ එල් අල් அல் என்றால் தேவன், அல்லாஹ் தேவன். අල් කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේ. எபிரேய பாஷையில எல், அரபி பாஷையில வரும் பொழுது அல் என்று சொல்வார்கள். හෙබ්‍රේය භාෂාවේ එල්, අරාබි භාෂාවේ අල්. அதனால தான் இந்த ஜனங்கள் அவர்கள் பழைய ஏற்பாட்டின் ஜனங்களா இருக்கிறபடியால் அவருடைய பெயர்களுக்கு முன்பதாக ஒரு அல் என்று போட்டுக் ඒ கொள்ளுவார்கள். නිසා මේ ජනතාව පැරණි කිවිසු මිනිස්සු නිසා ඔවුන්ගේ නාමයේ ඉදිරියේ අල් කියලා කෑගත්තා. அல் பாக்கர், அல் மானா, ඒ කියපු නම. அப்படி என்று ஒவ்வொரு பெயர்களை போட்டுக் கொள்ளுவார்கள். ඒ ආකාරයෙන් එක එක නම් දාගන්නවා ඔවුන්ට. அல் ஹுதா அப்படி என்று சொல்லுவார்கள். අල් උදා කියලා නම දාගන්නවා. அதே மாதிரிதான் அல் பத்தீல். අල් බතීල්. எல் பெத்தேலுக்கு அரபி பாஷையிலே அல் பத்தீல், அதான் தேவனுடைய சபை. එල් බෙතේල් වලට අරාබි භාෂාවෙන් අල් බතීල්. அல் பத்தீல் என்று சில பேக்கரி எல்லாம் இங்க இருக்குது. මේ සමහරක් තැන්වල බේකරි ඔබලා දකින්න. அல் பத்தீல் என்று பார்க்கும் பொழுது அது எல் பெத்தேலுக்கு சொந்தம் என்று நினைச்சு கொள்ளுங்க. අල් බතීල් කියලා ඔබලා දකින්න වෙලාවේදී එල් බෙතේල් වලට අයිති කියලා ඔබ සිතා ගන්න. அல் தானி அப்படின்னா அவருடைய பெயர் தானி, ஆனா அல் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறார். அல் என்று சொல்லுங்க. අල් තානි කියලා කියන්නේ ඔහුගේ නමේ ප්‍රථම ස්ථානය ඔහු දෙවියන් වහන්සේ දෙන සරණ අල් තානි. சபைக்கு வருகிறவர்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். සභාවට එන අය එක දෙයක් දැනගන්න ඕන. எங்களுடைய தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் கர்த்தர். අපගේ දෙවියන් වහන්සේට ප්‍රථම ස්ථානය දෙන්න ඕනේ. උන්වහන්සේ ස්වාමීන් වහන්සේ. சபையோடு கர்த்தர் பேசுகிறார். සභාව සමග ස්වාමීන් වහන්සේ කතා உங்களுடைய කරනවා. குடும்பத்திலே முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ඔබගේ පවුලේ ප්‍රථම ස්ථානයේ ස්වාමීන් වහන්සේට வேலை දෙන්න செய்கிற ඕනේ. இடத்திலே முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கப்பட ඔබ வேண்டும். රැකියාව කරන ස්ථානයේ ප්‍රථම ස්ථානයේ දෙවියන් වහන්සේට දිය යුතුයි. உங்களுடைய குடும்பத்திலே முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ඔබගේ පවුල තුල ප්‍රථම ස්ථානයේ දෙවියන් වහන්සේට දිය යුතුයි. சபை என்று வரும் பொழுது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். සභාව කියලා එන වෙලාවේදී ස්වාමීන් වහන්සේට ප්‍රථම ස්ථානය දෙන්න ඕනේ. கர்த்தர் தான் ஊழியக்காரனுக்கு சொல்கிறார், சபையை கூட்டு. ස්වාමීන් වහන්සේ තමයි දේවදාසයන්ට පවසන්නේ සභාව එක්රැස් කරන්න இந்த කියලා. தேவனுடைய சபையை கூட்டும்படியாக ஆண்டவர் தான்
முதல்ல கட்டளை கொடுக்கிறோம். මේ දෙවියන් වහන්සේගේ සභාව එක්රැස් කරන්න කියලා ප්‍රථමයෙන් අණ කරන්නේ දෙවියන් වහන්සේ. நாங்கள் புதிய பாட்டுக்குள்ளே வரும் பொழுது අලුත් කිවිසුම් තුළ පැමිණියා නම් எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். එපිස පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි වගන්තිය ලියා තිබෙන ආකාරයට මක්නිසාද ක්‍රිස්තුස් වහන්සේ සභාවේ හිසව සිටිනාසේම පුරුෂයා භාර්යාවගේ හිසව සිටි. උන්වහන්සේ වනාහි ශරීරයේ ගැලුම්කාරයාය. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது. ක්‍රිස්තුස් වහන්සේ සභාවට හිසව සිටින්නා. எல்லாரும் கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. සියලු දෙනාම ඉතාම සාවධානයෙන් யார் இந்த சபைக்கு தலையாய் இருக்கிறது? කවුද මේ සභාවට හිසව සිටින්නේ? பாஸ்டர் இல்ல. පාස්ටර් නෙවෙයි. யார் சபைக்கு தலையாய் இருக்கிறதா? කවුද සභාවට හිසව? சபையார் சத்தமா சொல்லுங்க. யாரு? සභාවට ශබ්ද නගා කියන්න. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ සභාවට හිසව அப்படி සිටිනවා. என்றால் இந்த சபைக்கு காரணம் யாரு? එසේනම් මේ සභාවට අයිතිකාරයෝ ஊழியக்காரர்கள் நியமித்திருக்கிறது உண்மைதான். සේවකයන්ව නියම කර තිබෙන එක සැබෑවයි. ஆனாலும் இந்த சபைக்கு ஊழியக்காரனுக்கு மேலாக தலையாய் இருக்கிறது கிறிஸ்து. නමුත් මේ සභාවේ දේව සේවකයන්ට ඉහළින් සිටින හිසනම් ඒ ක්‍රිස්තුස් ஆகவே වහන්සේ. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க එම வேண்டும். නිසායි ස්වාමින් වහන්සේට ප්‍රථම நீங்களும் ස්ථානය. நான் தான் இந்த சபை. ඔබයි මමයි තමයි මේ සභාව. அப்படி என்றால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். එසේනම් ඔබයි මමයි ස්වාමින් වහන්සේට ප්‍රථම ස්ථානය දෙන්න ඕන. கொலோසිயர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி அழகாக வரைகிறது. කොලොස්සේ පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි වගන්තියේ මෙලෙස අලංකාර ලෙස ලියා තිබෙනවා. උන්වහන්සේ සභාව නැමැති ශරීරයට හිසව සිටිනසේක. උන්වහන්සේ පටන් ගැන්මව මලවුන්ගේ කුදුදුලාව සිටිනසේක. එසේව සිටින්නේ උන්වහන්සේම සියල්ලට ප්‍රධානව සිටින පිණිසය. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே சபைக்கு சபையாகிய சரீரத்துக்கு தலையாய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் முதலாய் இருக்க விரும்புகிறார். ஹalleluya. උන්වහන්සේ සභාවේ ශරීරයේ හිසව සිටිනසේක. උන්වහන්සේ පටන් ගැනීමේ සිට මලවුන්ගේ කුරුදුලාව සිටිනසේක. இந்த சபை என்றால் என்ன தெரியுமா? මේ සභාව කියන්නේ කුමක්ද? அது அந்த சபையில தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ඒ සභාවේ තමයි ඔබයි මමයි සිටින්නේ. ஆனால் சபைக்கு அவர் தலையாய் இருக்கிறார். නමුත් උන්වහන්සේ සභාවට හිසව සිටිනවා. அந்த சபைக்கு அவர் முதல்வராய் இருக்கிறார். උන්වහන්සේ ඒ සභාවට අයිතිකරුවෝ සිටිනවා. நிறைய பேர் எப்படி யோசிக்கிறதுன்னா, බොහෝ දෙනෙක් කුමක්ද කල්පනා කරන්නේ? அண்ணாருடைய சபைக்கு நான் போகிறேன். මම ඒ තැනත්තාගේ සභාවට යනවා. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. සියලු දෙනාම ශබ්ද නගා கிறிஸ்து කියන්න. இந்த சபைக்கு சொந்தக்காரன். ක්‍රිස්තුස් වහන්සේ මේ සභාවට අයිතිකාරයි. கிறிஸ்து இந்த சபைக்கு தலையாய் இருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ මේ සභාවට හිසව සිටිනවා. ஒரு அரசாங்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ඒක ආණ්ඩුවක් දැස අපි බැලුවා නම් அங்க பிரசிடென்ட் இருப்பாங்க, ඒ ජනාධිපති කෙනෙක් සිටි, பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. අගමැති කෙනෙක් සිටි. அப்ப பிரசிடென்ட் தான் எல்லாத்துக்கும் தலையா இருப்பார். ජනාධිපති තමයි සියලු දෙනාගේම හිසව සිටින්නේ. அவருக்கு கீழே விவிதமானவர்கள் இருப்பார்கள். ඔහු යටතේ විවිධාකාර ජනතාව සිටිනවා. ஆனா எல்லாத்துக்கும் பொறுப்பு யாரு தெரியுமா? නමුත් සියලු දේටම බාරව සිටින්නේ அந்த කවුද? பிரசிடென்ட் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ඒ ජනාධිපතිතුමා තමයි සියලු දෙනාටම බාරව நாங்க සිටින්නේ. இந்த சபையை நடத்தி செல்கிறோம். අපි මේ සභාව කරගෙන යනවා. ஆனா சபைக்கு தலை கிறிஸ்து. අපි මේ සභාව මඟ පෙන්වනවා. නමුත් සභාවට හිස ස්වාමීන් වහන්සේ. வேதத்திலே பார்க்கிறோம். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ අපි බලනවා. ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை ஒன்றொன்றாக வாசிக்க கேட்போம். රෝම පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ 4 முதல் 6 வரை ஒன்றொன்றாக வாசிக்க 4 கேட்போம். වෙනි පදයේ සිට 6 වෙනි පදය දක්වා. මක්නිසාද යම්සේ අපට එකම ශරීරයේදී බොහෝ අවයව තිබෙන නමුත් ඒ සියලු අවයවයන්ට එකම ක්‍රියාවක් නැතුවක් මෙන් ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல இந்த சரீரத்தில் எப்படி இருக்கிறதா? මේ ශරීරයේ කොහොමද තිබෙන්නේ? அநேக அவயவங்கள் இருக்கிறது. බොහෝ අවයවයන් තිබෙනවා. விவிதமான அவயவங்கள் இருக்கிறது. විවිධාකාර අවයවයන් තිබෙනවා. சபை என்று சொல்லும் பொழுது தலைக்கு கீழே அவயவங்கள் இணைய வேண்டும். සභාව කියලා කියන වෙලාවේදී හිසට යට අවයවයන් තිබිය යුතුයි. அந்த தலை இல்லாமல் இந்த அவயவங்களுக்கு கிரியை செய்ய முடியாது. ඒ හිස නැතුව මේ අවයවයන්ට ක්‍රියා කරන්නට බෑ. நீங்களும் நானும் தான் அந்த அவயவங்கள். ඔබයි මමයි තමයි ඒ අවයවයන්. அவயவங்கள் வித்தியாசமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. අවයවයන් වෙනස් ආකාරයෙන් තිබේ කියලා සුදු ලියවිලිය තිබෙනවා. எல்லாம் கைகளா இருக்க முடியாது. සියලුම දේ අත්ව තිබෙන්නට බෑ. கைகள் செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு, காதுகள் செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு, கண்கள் செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு. ஒவ்வொரு
ஒவ்வொரு அவயவங்களுக்கும் இந்த சபையாக சரீரத்திலே விவிதமான வேலைகளை கொடுத்திருக்கிறார். අත් කරන්නට ඕන දේවල් තිබෙනවා, කකුල් කරන්නට ඕන දේවල් තිබෙනවා, ඒ වගේම ඇස් වලට කරන්න ඕන දේවල් තිබෙනවා. ஆகவே நீங்கள் சபைக்கு வரும் பொழுது ඒ නිසා ඔබ සභාවට එන වෙලාවේදී நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ඔබ එක දෙයක් දැනගන්න ඕන. இந்த எல்பெத்தே என்ற சபையிலே මේ එල්බෙතෙල් යන සභාවේ நான் கையா, நான் காலா, நான் கண்ணா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். මම අතද කකුලද නැත්නම් ඇසද කියන එක ඔබ දැනගන්න ඕන. அருமை தேவசனமே, දෙවියන් වහන්සේලා அடுத்த வார்த்தை இப்படி வருகிறது. ඊළඟ වස්තනේ වෙනස දියා තිබෙනවා. බොහෝ දෙනෙකු අපේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ එසේම එක ශරීරයක්ව වෙන්වෙන් වශයෙන් ඔවුන්ගේ අවයවය වෙමුව. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். சிங்கள வேதாகம் இப்படி சொல்கிறது, நாங்கள் ஒன்றுபட வேண்டும். අපි බොහෝ අවයවයන් සිටිනවා. ඒ වගේම සිංහල බයිබලයේ අපි සියලු දෙනාම එක් වන්නට ඕනේ කියලා. நாங்கள் சபைக்கு வரும் பொழுது අපි සභාවට එන වෙලාවේදී விவித அவயவங்களாய் இருக்கிறோம். විවිධාකාර අවයවයන් සිටිනවා. சிலர் போதகராய் இருப்பார்கள், சிலர் துதியின் வழி நடத்துகிறவர்கள், சிலர் கீத வாத்தியங்கள் வாசிக்கிறவர்கள், සමහරන් පාලකවරුන් හැටියට ඉන්නවා, සමහරක් අය ගීතිකා ගායනා කරන අය ඉන්නවා, සමහරක් අය ගීතිකා බාන්න වාදනය කරන අය ඉන්නවා, சிலர் மொழிபெயர்க்கிறவர்கள், volunteers, அப்படி விவிதமான அவயவங்கள். සමහරක් අය පරිවර්තනය කරන අය, සුවච්ඡා සේවකයන්, මේ ආකාරයෙන් විවිධාකාර අය සිටිනවා. ஆனால் இந்த சபையின் இடத்துக்கு நாங்கள் வரும் பொழுது නමුත් සභාව කියන ස්ථානයට පැමිණෙන நாங்கள் වෙලාවේදී இணைக்கப்பட வேண்டும். අපි එක්සත් වෙන්න ඕනේ. நாங்கள் இணைக்கப்படாவிட்டால் எங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. අපි එක්සත් වුණේ නැත්නම් අප තුල ජීවනය නැත. இணைக்கப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பாப்போம். එක්සත් වුණාலே දැන් හalleluya කියන්නේ. சிலர் சபைக்கு வருவாங்க, ஆனா இணைக்கப்படவில்லை. அதுதான் பிரச்சனை. සමහරක් අය සභාවට එනවා, නමුත් එකට බැඳෙන්නේ නැහැ. இத்தனை வருடங்களும் சபைக்கு வந்து விடுதலை இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? මේ පරමවල කාලයක් සභාවට පැමිණෙන තාම මිදීමක් නැති එක நாங்கள் இணைக்கப்படுவதில்லை. අපි එකතු බැඳිලා නැහැ. நாங்கள் ஒருமைப்படுவதில்லை. අපි එක්සිට් වෙන්නේ නැහැ. ஒரு ஆளுக்கு விரோதமாய் ஒரு ஆள். එක්කෙනෙක්ට විරුද්ධව තව කෙනෙක්. அதனால ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாது. ඒ නිසා දෙවියන් වහන්සේලා අපගේ ජීවිතය ආශිර්වාද කරන්නට இந்த බැරි. அவயவங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் தான் இரத்தப்போக்கு சரி, இரத்தம் சரியாக போகும். මේ අවයවයන් එකට එකතු වෙන වෙලාවේ තමයි ලේ හරි ආකාරව இந்த ගන්න. அவயவங்களிலே இரத்தம் எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டும். මේ අවයව තුල ලේ හැම තැනකම ගමන් කරන්න. ஒவ்வொரு நரம்புகளும் கிரியை செய்ய வேண்டும். සියලුම නාරවල් තුලින් ගමන් කරන්නට பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ළඟ ඉන්න කෙනාට දේශ බලලා හයියෙන් කියන්න. நீங்கள் இணைக்கப்பட வேண்டும். ඔබ එකතු වෙන්නට ඕන. You have to be connected. நீங்கள் இணைக்கப்பட வேண்டும். ඔබ එකතු වෙන්නට ඕන. நீங்கள் இணைக்கப்பட்டால் தான் ஆண்டவர் அங்கே கிரியை செய்வார். එකතු වුණොත් පමණයි ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කරන්නේ. சபை என்றால் என்ன தெரியுமா? සභාව යන කුමක්ද? பிரிந்தவர்களை இணைக்கிறதான இடம். கரங்களை தட்டி ஒரு விசை ஹalleluya சொல்லுவோம். ඒ අය එකතු කරන ස්ථානය තමයි සභාව. எங்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். අප තුළ එක සම්බන්ධතාවයක් තිබිය යුතුයි. கொஞ்சம் யோசித்து பாருங்க. මොහොතකට කල්පනා කරලා இந்த බලන්න. கை சொல்லுது, මේ අත පවසනවා நான் வாயோட கோவம். මම කටත් සමග තරහයි ஹலோ. කියලා. හලෝ. இந்த கை சொல்லுது வாயோட நான் கோவம். මම මේ අත කියනවා මම කටත් සමග තරහයි කියලා. எத்தனை பிரச்சனை தெரியுமா? මොනතරම් ප්‍රශ්නද දන්නවද? சாப்பாடு போகாது, කෑම යන්නේ නැහැ. வயிறும் பசி, බඩගින්න හැදෙනවා. வியாதி இருக்கு. ලෙඩ හැදෙනවා. நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. මේ තමයි බොහෝ දෙනෙක් තිබෙන ප්‍රශ්න. இணைக்கப்பட்டதில்லை, සම්බන්ධ වන්නේ නැහැ. ஒத்துக்கொள்றதில்லை, ஒப்புரவாகிறதில்லை. ඔවුන් සම්බන්ධ වන්නේ නැහැ. அதனால தான் ஆவிக்குரிய வியாதிகள் இருக்கு. ඒ නිසා තමයි ආත්මික ලෙඩ වෙලා සිටින්නේ. அருமை கவச்சரமே, දෙවියන් වහන්සේ තුල අනර්ථ වූ කියන්නේ. சபை என்றால் நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். සභාව කියන්නේ අපි එක් රැස් වුණා වෙන්නට ඕනේ. விவித அவயவங்கள் உண்மைதான், වෙනස්කාර අවයවයන් සැබෑවයි. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரியை உண்டு. නමුත් එක එක්කිනාට එක එක ක්‍රියාකාරකම් அந்த තිබෙනවා. கிரியை சரியாக சபையிலே செய்தால் ඒ ක්‍රියාව හරියට කරා නම් நல்ல தலை வேலை செய்யும். හොඳට හිස වැඩ කරයි. அருமை தேவச்சரமே, දෙවියන් වහන්සේ තුල අනර්ථ இயேசு சுவாமியுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் යේසුස් වහන්සේ අපගේ ජීවිතේ ක්‍රියා කරන්නට ඕන. உங்களுடைய சரீரம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ඔබගේ என்றால், ශරීරයේ ආශිර්වාදමත් ලබන්න இந்த ඕන. சபையாகிய இரண்டத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் මේ සභාවේ එල්බෙතල් ආශිර්වාද ලබන්න ඕන නම් ஆண்டவருடைய கிருபை கிரியை எங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்றால் ස්වාමීන්
වහන්සේගේ ආශිර්වාදය අපගේ මේ ක්‍රියාවකට පැමිණෙනවා. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் தொட வேண்டும் என்றார். හැම පවුලක්ම ස්වාමීන් වහන්සේ ස්පර්ශ කරන්න ඕනේ. எங்களுடைய வியாதிகள் மாற வேண்டும் என்றார். අපිට තිබෙන ලෙඩ රෝග අපෙන් පහ වෙන්නට ඕනේ. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர்ச்சி வேண்டும் என்றார். ආත්මික ජීවිතයේ වර්ධනය වෙන්නට ඕනේ නම් நாங்கள் ஆண்டவரோடு தலையோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். අපගේ හිස සමග අපි සම්බන්ධ වෙලා சரீரத்தில் அவயவங்கள் இணைக்கப்படுவது மாத்திரமல்ல, ශරීරයේ වෙන අවයවයන් එක්සත් වෙලා පමණක් நாங்கள் නෙවෙයි. தலையோடு இணைக்கப்பட்டிருக்க ඒ வேண்டும். හිස සමග අපි සම්බන්ධ වන්නට ඕනේ. யார் சபைக்கு தலையம்? කවුද සභාවට හිස? யார் சபைக்கு தலை? කවුද සභාවට හිස? இயேசு சபைக்கு தலை. යේසුස් වහන්සේ සභාවට හිස. யார் அவயவங்கள்? කවුද ඒ අවයවයන්? எங்களுடைய அருகாமையில் இருக்கிற சகோதர சகோதரிகள். අප අසල සිටින්නා වූ අපගේ සහෝදර இந்த සහෝදරියන්. ஒரு காரியத்தை சபை அறிந்து கொள்ள வேண்டும். මේ කාරණාව සභාව நீங்கள் දැනගන්න ඕනේ. ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ඔබ ආශිර්වාදය ලබන්න නැතුව සිටින්න කාරණා හේතුව சபையில் இருக்கிற அந்த அவயவங்களோடு நீங்க இன்னும் ஒப்புரவாகவில்லை. සභාවේ සිටින්නා වේ අවයවයන් සමග ඔබ සමගි වෙලා නැහැ. Today is the day of reconciliation. நீங்கள் ஒப்புரவாகிறது நாள் என்பதை மறக்க අද வேண்டாம். දවස තමයි ඔබ සමගි වෙන්න ඕන දවස. அவர் எப்படிப்பட்ட துரோகம் உங்களுக்கு செய்திருந்தாலும் பரவாயில்லை, சபையிலே ඔව් කුමනාකාරයේ වරදක් ඔබට කර තිබුණත් කමක් නැහැ. அவர் சபை விசுவாசியாக இருந்தார். ඔව් සභාවේ ඇදහිලිවන්තේ இந்த அவயங்கத்தில் ஒரு பங்காய் இருக்கிறார். මේ අවයවයේ එක කොටසක් සිටිනවා. ஆகவே நாங்கள் ஒப்புரவாக வேண்டும். එම නිසා අපි සමගි වන්න நாங்கள் எல்லாரும் சபையாகி அந்த சரீரத்துக்கு முக்கியமானவர்கள் தான். අපි සියලු දෙනාම මේ සභාවේ අවයවයන්ට අපි එක එක්කිනා වැදගත් අය. சிலர் யோசிக்கிறாங்க கண்ணுதான் முக்கியம் என்று. සමහරක් අය සිතන්නට පුළුවන් ඇස් තමයි වැදගත්. நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், මා පවසන්නට පැමිණි දේ உங்களுடைய சின்ன விரல் சபைக்கு முக்கியம் தான். ඔබගේ මේ කුඩා ඇඟිල්ල සභාවට වැදගත්. உங்களுடைய சின்ன விரல் ஒரு காயப்பட்டால் ඔබගේ මේ කුඩා ඇඟිල්ලේ තුවාලයක් හටගත්තා නම් அந்த வேதனை தலை வரைக்கும் போகும். ඒ වේදනාව හිස දක්වා යනවා. ஒரு சிறியவர் காயப்பட்டால், ඒක කුඩා කෙනෙක් තුවාල ලැබුවා ஒரு නම් சிறியவருக்கு கோபம் வைராக்கியம் இருந்தால், ඒක කුඩා කෙනෙක්ට ජීවිතතාවයක් තිබුණා නම් ஒரு விசுவாசிக்கு பொறாமை இருக்கும் என்றால், ඒක ඇදහිලිවන්තයෙක් ඊර්ෂ්‍යාව තිබෙනවා නම් யாருக்கு பாதிப்புண்டாகும் தெரியுமா? කාටද බලපෑම ඇති වෙන්නේ? தலையாகிய கிறிஸ்து. ඒ හිස නැවති දෙවියන් වහන්සේ. சபையை குறித்து நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க. සභාව ගැන හොඳ හැටි දැනගන්න. இலகுவாக சிம்பிளா சொல்ல விரும்புகிறேன். ඉතාම පැහැදිලි ලෙස පාස්වෙන් කියන්නට කැමතියි. உங்களுக்குள்ளே குரோதங்கள் இருப்பின் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், ஒப்புரவாகுவதாக வேண்டும். ඔබ තුළ ක්‍රෝධය තිබෙනවා නම් ඔබ කමා කරලා එක්සත් වන්න. அது மாத்திரமல்ல, එපමණක් නොව. ஆண்டவராகிய இயேசு சபைக்கு தலையாய் இருந்த பொழுதும் දෙවියන් ස්වාමින් වහන්සේ සභාවට හිසව සිටින වෙලාවෙදී சபையை நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். සභාව මඟ පෙන්වන්න ඕන වූ ඒ බාරදූර වැඩ ඔබටයි මටයි බාර දෙන්නේ. ஆனால் ஆண்டவராகிய சிருஷ்டிகர்த்தர் தான் இந்த சபைக்கு சொந்தக்காரன் என்பதை மறக்க வேண்டாம். නමුත් ස්වාමීන් දෙවියන් වහන්සේ තමයි මේ සභාවේ අයිතිකාරයා කියන එක අමතක කරන්නට එපා. ஆனால் ஜனாதிபதி யார் தெரியுமா? නමුත් ජනාධිපති කවුද? உங்களுடைய ஜனாதிபதி யாருன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய ஜனாதிபதி யார் தெரியுமா? இயேசு சுவாமி. ඔබගේ ජනාධිපති කවුද කියලා මම දන්නවා ඔයගොල්ලන් කියන දේ. அவருக்கு கீழே தான் மற்ற எல்லா காரியங்களும் சபையில நடக்குது. ඊපස්සේ ඊට යටතේ තමයි අනිත් සියලු දේ. சொந்தக்காரர் தானங்களுடைய தேவன் ஹalleluya கரங்களை தட்டி අපගේ දෙවියන් වහන්සේ අයිතිකාරයා. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 28 வசனம் இப்படி வருகிறது. ක්‍රියාපොතේ 20 அதிகாரம் 28 வசனம். 20 පන්තියේ 28 වෙනි වගන්තියේ මෙලෙස ලියා තිබෙනවා. දෙවියන් වහන්සේ විසින් තමාගේ විරුද්ධ ලේඛනයක තමාගේ සභාව පෝෂණය කරන්නට ශුද්ධාත්මයන් වහන්සේ යම් රැළකින් බලා නායකයන් ප්‍රනියම කළසේද ඒ මුළු රැළ ගැන බලා ගැනත් සම්බයල්ලා. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේගේ වචනේ පවසනවා. உங்களை குறித்தும் ඔබ ගැන தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட ස්වාමීන් වහන්සේගේ රුධිරයෙන් සොයා ලබා ගත්තා වූ தமது சபை. තමාගේ සභාව. யாருடைய சபை? කාගේද සභාව? கர்த்தரின் சபை. ස්වාමීන් වහන්සේගේ සභාව. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தரின் சபை. සියලුම සම්දනගත කියන්නේ ස්වාමීන් වහන්සේ. என்னுடைய தேவனுடைய வீடு. එල්බෙලේ ස්වාමීන් වහන්සේ ගෝයයි. ஆனால் சபையை நடத்தும்படியாக, නමුත් සභාව නඩත්තු කරන්නට மேய்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கூடாக ஊழியக்காரர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார்.
வைத்திருக்கிறார். සභාව මඟ පෙන්වන පිණිස ස්වාමීන් වහන්සේ සුද්ධාත්මයන් තුලින් සමා දේවදාසයන් නියම කර තිබෙනවා. மினிஸ்டர்ஸ் வச்சிருக்காரு நடத்தும்படியா. දේවදාසයන් නියම කර තිබෙනවා. அந்த மினிஸ்டர்ஸ் என்ன செய்யணும் தெரியுமா? மந்திரிகள் මේ දේවදාසයන් නැත්නම් මන්ත්‍රීවරු කුමක්ද කරන්න ඕන? தலையோட கனெக்ஷன் வச்சிருக்கணும். அங்க போய் சொல்லணும். හිස සමග සම්බන්ධව සිටින්න ඕන. அப்ப தலை யார் இந்த சபைக்கு? හිස කවුද මේ සභාවට? இயேசு கிறிஸ்து தான் தலை. යේසුස් වහන්සේ තමයි සභාවේ. நாங்க சில நேரங்களில் இப்படிதான் நினைக்கிறோம். සමහර කාලවල අපි මෙහෙම තමයි හිතන්නේ. ஒரு தனி நபரின் சபை என்று நினைக்கிறோம். තනි පුද්ගලයෙක්ගේ සභාවක් කියලා අපි அதுல හිතනවා. தான் நாங்க பிளவுறோம். ඒ ස්ථානයේ තමයි අපි இது වරද්දගන්නේ. ஒரு தனி நபரின் சபை அல்ல. මේ තනි පුද්ගලයෙකුගේ සභාවක් නෙවෙයි. ஆண்டவராகிய இயேசுவின் சபை இது. දෙවියෝ යේසුස් වහන්සේගේ සභාවයි. அவர்தான் இந்த மணவாட்டி சபைக்கு மணவாளனாய் வரப்போகிறார். ඔහු තමයි මේ මනමාලියෝ සභාවේ මනමාලයා. அவரோடு நாங்கள் சம்பந்தம் வைக்கிறோம். ඔහු සභාව අපි සම්බන්ධව සභාවකට තිබෙන ஆனால் වෙලාවදී தனி நபர் என்று நினைத்து நாங்க என்ன செய்றோம்? නමුත් අපි මේ පෞද්ගලික එක්කෙනෙක් කියලා අපි සිතා අපි කුමක්ද කරන්නේ? இந்த சபையில் இருக்கிற இந்த நபரோடு எனக்கு கோபம் என்றபடியால் சபைக்கே வர்றது கிடையாது. මේ සභාවේ ඉන්න මේ තැනත්තා සමග මම කෝප නිසා මම සභාවට එන්නේ නැහැ. அருமை தேவச்சனமே, දෙවියන් වහන්සේ තුල අනර්ග இங்கே ජනනයේ ஒரு தனி நபரோடு கோபப்பட்டு சபைக்கு வராவிட்டால் ඔබ පෞද්ගලික පුද්ගලෙක් සමග කෝප වෙලා සභාවට නොයනවා නම් நீங்கள் யாருக்கு விரோதமா காரியம் செய்றீங்க தெரியுமா? ඔබ කාට විරුද්ධවද ක්‍රියා කරන්නේ? இயேசு கிறிஸ்துவாக தலைக்கு விரோதமா. යේසුස් ක්‍රිස්තුස් වල හිසට විරුද්ධව ක්‍රියා කරනවා. ஊழியக்காரங்களையும் மற்றவர்களையும் நியமித்திருக்கிற ஆண்டவர் சபையை நடத்தி செல்லும்படியாக. දේව සේවකයන් ස්වාමීන් වහන්සේ නියම කරන්නේ දේව සභාව මඟ පෙන්වන්නටයි. ஆகவே எங்களுக்கு எது பிரச்சனை இல்லை, என்ன செய்யணும் தெரியுமா? අපිට ප්‍රශ්නයක් අපව මොනවද කරන්නේ? நாங்கள் ஆண்டவர் அண்டை போக வேண்டும். අපි දෙවියන් වහන්සේ ළඟට යන්න ඕනේ. சபையில வர்ற ஒரு சகோதரனோடு பிரச்சனை இருந்தால் සභාවට යන සහෝදරෙක් සමග ප්‍රශ්නයක් නම් நீங்க எங்க போகணும் தெரியுமா? ඔබ කොහෙද යන්න ඕනේ? மனுஷன்கிட்ட இல்ல, මනුෂ්‍යයා ළඟට නොව. சபைக்கு வராம இருக்கிற காரியத்தில் இல்ல, සභාවට නොයන කාරණාව නෙවෙයි. ஆண்டவராகிய தலைக்கு தான் சொல்றேன், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். හිස වූ දෙවියන් වහන්සේට තමයි ඒ තොරතුරු ලබා දෙන්නට ඕන. உதாரணமாக උදාහරණයකට உங்களோட பிள்ளை அடுத்த வீட்டுல போயிட்டு ஒரு பையனை அடிச்சுக்க, கையை உடைச்சிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க. ඔබගේ දරුවා ආහාර නිවසේට ගිහලා වෙන ළමයෙක්ට පහර දුන්නා කියලා හිතන්න. அந்த பையனுடைய தகப்பன் ඒ දරුවාගේ පියා எந்த பையனை அடிக்கிறான். මගේ දරුවාට පහර දෙන හොඳට. இப்ப நான் தான் தகப்பன். දැන් මම තමයි තාත්තා. நான் அந்த வீட்டுல போய் என்ன கேட்பேன்? මම ඒ ගෙදරට ගිහලා මොනවද අසන්නේ? என் பிள்ளை அடிச்சது உண்மைதான், මගේ දරුවා කසපු එක සැබෑවයි. பிள்ளைய கையை விரல உடைச்சது உண்மைதான். මගේ දරුවාගේ ඇඟිල්ල කඩපු එක සැබෑවයි. ஆனா நீ யார்கிட்ட சொல்லிருக்க என் பிள்ளையை தொட்டுக்க கூடாது. නමුත් ඔබ කාටද පවසන්න ඕන? මට නෙවෙයි. ඔබ මගේ දරුවාව අත ගසන්න හොඳ නැහැ. என்கிட்ட சொல்லிருக்க. ඔබ මට කියන්නට තිබුණා. நல்ல விளங்கிச்சா உங்களுக்கு? හොඳට පැහැදිලිද? இவருக்கு விரோதமா யாரும் வரும் பொழுது ඔබට විරුද්ධව කවුරුහරි පැමිණෙන වෙලාවට யார்கிட்ட போகணும்? ඔබ කාලවලද යන්න ඕන? இயேசுவாகிய தலைகிட்ட தான் போகணும். යේසුස් කෙනේ හිස ළඟට තමයි යන්න ඕන. இங்கெல்லாம் போய் மத்தவங்கள கோபிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. එහෙ මේ ගිල්ල අන් අය සමග කෝප වෙලා වැඩක් නැහැ. Solution is in the head. தலையில தாயா அங்க நிர்வாகம் உண்டு. தலைதான் அது தீர்மானிக்கும். ඒ හිස තමයි ඒ තීරණය කරන්නේ. அருமை தேவச்சனமே, දෙවියන් වහන්සේලා ஆகவே இந்த சபை என்று சொல்வது ஒரு தனி நபருடைய சபையாக. ඒ නිසා මේ සභාව කියලා කියන වෙලාවේදී තනි පුද්ගලයෙකුගේ නෙමෙයි. நாங்க சபையை நடத்த கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார், அவ்வளவுதான். අපිට සභාව මඟ පෙන්වන ස්වාමීන් වහන්සේ ආධිපත්‍යය அது දීලා. சொந்தக்காரன் வேற, නමුත් அதுக்கு අධිකාරිය දෙවියන් වහන්සේ. தலை வேற. ඒක හිස දෙවියන් වහන්සේ. அருமையான தேவச்சனமே, දෙවියන් වහන්සේලා எபேசியர் 2 அதிகாரம் 20 இருந்து 22 வசனம் 22 வசனம் வரை வாசிக்கிறோம். එපිස පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි වගන්තියේ සිට 22 වෙනි වගන්තිය දක්වා අපි කියවන්නට අසමු. නුඹලා පෙරදියන්ගේ ප්‍රොෆෙතවරුන්ගේ අර්ථවරුන් පිට ඉදිකරනු ලැබ සිටින්න විය. ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේම එහි කොටින් ප්‍රධාන ගලව සිටිනසේක. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். උන්වහන්සේ තුල මුළු ගොඩනැගිල්ල හොඳ හැටියට ලැබුව ස්වාමීන් වහන්සේ තුල ශුද්ධ වූ මාලිකාවක් සෑදීගෙන යන්නේය. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. උන්වහන්සේ තුල නුඹලා ආත්මයන් වහන්සේ කල්ප කොටගෙන දෙවියන් වහන්සේගේ වාසය පිණිස ඒකල ගොඩනගන ලද්දහුය. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவருடைய வாசஸ்தலம். யாருடைய வாசஸ்தலம்? தேவனுடைய வாசஸ்தலம்.
ස්තෝත්‍රයි. උන්වහන්සේගේ ඒ ගොඩනැගිල්ල තුල ඔබලා සියලු දෙනා එක්සත් කරනු ලබනවා. இந்த அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் உள்ள விசுவாசத்தை கட்டி எழுப்பி நாங்கள் இந்த மாளிகையிலே பங்காளிகளாக இருக்கிறோம். මේ මාලිගාවේ අපි පංගුකාරයන් වෙනවා මේ ප්‍රේතයන්ගේ අත්තිවාරම පිට ඉදි කරනු இந்த ලබනවා. ஆண்டவராகிய சபையில நீ ஒவ்வொருவரும் பங்காளிகள் என்பதை மறக்க வேண்டாம். මේ දෙවියන් වහන්සේගේ සභාව තුල ඔබ සෑම කෙනෙක්ම පංගුකාරයන් බව வேதம் இந்த சபையை பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? දෙවියන් වහන්සේ වචනේ මේ සභාව සභාව කුමක්ද කියන්නේ? மாளிகையா. මාලිගාව. எத்தனை பேருக்கு இந்த மாளிகைக்கு வரதுக்கு காலையிலே எழுப்பி ஆயத்தமா ஓடி வர்றீங்க? எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? කී දෙනෙක් විපාසන සිටිනවද උදෑසන නැගිට මේ මාලිගාවට இது දුවන්නේ? ராஜாவின் மாளிகை என்பதை மறந்து விட வேண்டாம். கரைகளை தட்டிக்கலாம். මේ රජතුමාගේ මාලිගාව කියන එක ඔබ කිසි කෙනෙක් අමතක කරන්න நீங்க එපා. எல்லாம் மந்திரிமார்தான். ඔබ සියලු දෙනාම മന്ത്രിවරු. வாஞ்சியோடு வந்து இணைக்கப்பட்டு கட்ட வேண்டும். විපාසයෙන් යුක්ත මේ ස්ථානට පැමිණ එක්සත් වෙලා ගොඩනගමු. ஆனால் இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே නමුත් මේ දෙවියන් වහන්සේගේ ගෘහය තුළ நாங்கள் ஒரு பிழையான காரியத்தை செய்தோம். අපි වැරදි දෙයක් කරනවා. யாருக்கு அது வலிக்கும் வேதனை அடை? අපි யாருக்கு වැරදි வேதனை දෙයක් அடை? කරලා කාටද ඒ රිදෙන්නේ? நீங்க ஒரு பிழை செஞ்ச யாருக்கு வேதனை தெரியுமா? ඔබ වැරද්ද කරන කාටද ඒ රිදෙන්නේ சில වේදනාව? நேரம் பக்கத்துல இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இல்ல, සමහර කල ළඟ ඉන්න සහෝදර සහෝදරයන්ට නෙමෙයි. ஊழியக்காரனுக்கு இல்ல. දේවදාසයන්ට නොවේ. பாருங்க, சின்ன ஒரு பின்னால கூட விரலை குத்துங்க பாப்போம். බලන්න පොඩි කට්ටකින් ඔබගේ ඇඟිල්ලට අනින්න. குத்த விரும்பினா இப்படியே குத்தி கொள்ளுங்க. අනින්න කැමති නම් දැම්ම යනගන්න. எங்க அது டச் ஆகும் தெரியுமா? කොහෙද ටච් වෙන්නේ ඒක? தலையில. ඒ හිසටයි. அந்த வேதனை உடனே தலைக்கு போயிடும். ඒ වේදනාව ශ්‍රේණිකවම අපේ හිසට இந்த ගමන් சபையாகிய இந்த சபையாகிய இந்த கட்டிடத்திலே මේ සභාව නැමැති මේ ගොඩනැගිල්ල அவயவங்களில் ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சுன்னா අවයවයකට ප්‍රශ්නයක් ඇති වුණා. பாதிப்பு எங்க உண்டாகும் என்றால் கிறிஸ்துவாகிய தலைக்கு ඒක බලපෑම ඇති වෙන්නේ කොහෙද? ක්‍රිස්තුස් වන යේසුස් நாங்கள் වහන්සේ. ஒரு பாவம் செய்யும் பொழுது பாதிப்பு எங்க உண்டாகும் கிறிஸ்துவாகிய தலைக்கு අපි පාපය කරන වෙලාවේදී බලපෑම කොහෙද සිදු වෙන්නේ? ක්‍රිස්තුස් වහන්සේ. ஒரு நன்மையான காரியம் செய்யும் අපි பொழுது යහපත් දෙයක් කරන වෙලාවේදී யார் சந்தோஷப்படுவது කවුද ඒ තුළ ප්‍රීති වන්නේ? கிறிஸ்துவாகிய சபையின் தலை. ඒ ක්‍රිස්තුස් වන සභාවේ හිසයි. ஆகவே நன்மை செய்ய பழகிக் கொள்ளும். එම නිසා යහපත කරන්නට ඉගෙන ගන්න. ஒரு நன்மை செய்யற நேரம் தலையில் நல்ல சந்தோஷமா இருக்கும். යහපත කරන වෙලාවේදී අපගේ හිස තුළ ප්‍රීතියක් ඇති වෙනවා. நீங்க இப்ப தீர்மானம் எடுங்க. ඔබ දැන් තීරණයක් நீங்க ගන්න. இயேசுவை திருப்திப்படுத்துறமா, சந்தோஷப்படுத்துறமா இல்ல துக்கப்படுத்துறமா நீங்களே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. ඔබ දැන් තීරණය කරන්න ඔබ යේසුස් වහන්සේ තෘප්තිමත් කරනවා නැත්නම් උන්වහන්සේව දුකටපත් කරනවා. சபை இயேசு கிறிஸ்துவுக்குரியது. සභාව යේසුස් වහන්සේට අයිති. அவர்தான் தலையாய் இருக்கிறார். උන්වහන්සේ තමයි හිස. வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ආසන යටින් පොළොවට ඉහළින් සියලුම ආධිපත්‍ය යේසුස් වහන්සේට දී තිබෙනවා. சபை கிறிஸ்துவினிடப்படியால் සභාව ක්‍රිස්තුස් වහන්සේගේ නිසා வேதம் சொல்கிறது சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ පවසනවා සභාවට එක්සත් වීම අත්හරින්නට එපා කියලා. எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனம் இப்படி வரைகிறது. ඒබ්‍රෝ පොතේ 10 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි වගන්තිය මෙලෙස ලියා තිබෙනවා. සමහරුන්ගේ පුරුද්ද ලෙස අපේම රැස්වීම අත් නෑර ඒ දවස ලං වන බව නුඹලාට පෙනෙන ප්‍රකාරයට වඩු වඩා එකිනෙකාට අවවාද කරමු. சபை கூடி விடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. සමහරුන්ගේ පුරුද්ද ලෙස අපේම රැස්වීම අත් නෑර ඒ දවස් ලං වන බව නුඹලාට පෙනෙන ප්‍රකාරයට වඩ වඩා එකිනෙකාට අවවාද කරන්න. பாருங்க, சபை கூடுதலை நாங்கள் விட்டு விடுகிறோம். බලන්න සභාවට එක්රැස් වෙන එක අපි අතහරිනවා. 4 மாதங்கள் வீட்டிலிருந்து நாங்கள் தேவ செய்தியை கேட்டது உண்மைதான். මාස 4ක් මුළුල්ලේ නිවසේ ඉඳලා දෙවියන් වහන්සේගේ පණිවිඩේ අසපෙක සැබෑවයි. உலகத்தில் இன்றைக்கு நடக்கிறதான சம்பவத்துக்கு கூட எங்களுக்கு சபைக்கு போக முடியவில்லை, சபை கூடவும் இல்லை. ලෝකෙ සිදුවෙන්නා වූ කාරණාව නිසා අපිට සභාවට එක්රැස් වෙන්නට இணையதளங்கள் கூட கேட்டோம் உண்மைதான். අන්තර්ජාලය තුලින් අහුම්කම් දුන්නා. ஆனால் சபை திறக்கப்பட்ட உடனே නමුත් සභාව විවෘත කරන நிறைய ලැබුවා. பேர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது. බොහෝ දෙනෙක් සභාවට රැස්වීම අතහැරලා நல்ல දානවා. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සාවධානයෙන් සවන් දෙන්න. உலகத்துல எல்லா இடத்துக்கும் போகலாம். මේ ලෝකේ හැම තැනකම යන්න පුළුවන්. சிலர் என்னோட தொலைபேசி மூலம் இப்படி சொன்னார்கள். සමහරක් අය දුරකථන ඇමතුමෙන් මා සමග මෙලෙස මැදිහත් වුණා. ஐயோ, சபைக்கு வந்தா கொரோனா வந்துருமா? අනේ සභාවට ආවනම් කොරෝනායිද? ஆனா சூப்பர் மார்க்கெட்டுக்குன்னா நல்லா போயிடுவாங்க. නමුත් සුපර් මාකට් එකට
හොඳට යනවා. எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கு நல்ல கிரவுடா இருக்கிற இடத்துல போயிடுவாங்க. සුපර් මාකට් සෑම හොඳටම මිනිස්සුන්ගේ පිරලා තියෙන ස්ථානයට යනවා. ஆனா நான் சொல்ல வந்த நற்செய்தி என்னவென்றால் නමුත් මා කියන්නට ආපු සුභාරම්භ කුමාරයා வெளியே பாதுகாப்பு இல்லாட்டி சபையில நல்ல பாதுகாப்பு இருக்கிறது. නැති වුණත් සභාව තුල ඔබලා සියලු දේම තිබෙනවා. எல்லா பாதுகாப்பு சபையில இருக்கு உங்களுக்கு. සියලුම රැකවරණේ සභාව තුල තිබෙනවා. ஆனா சபை குடுதலை விட்டு விடுகிறது. வீட்டுல இருந்து கொஞ்சம் தூங்கிட்டு நல்ல தேவ செய்திய இணையதளத்துக்கு கூட නමුත් கேட்கும். සභා රැස්වීම අතහැරලා හොඳට ගෙදර නිදාගෙන අන්තර්ජාලයෙන් තුලින් දේව පණිවිඩය வேதம் சொல்கிறது சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் தலையாகிய கிறிஸ்து உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். කුමක් හේින්ද ස්වාමීන් වහන්සේගේ සභා රැස්වීම අත්හරින්නට එපා. කුමක් හේින්ද ඔබගේ හිසවන දේවල් වහන්සේ යේසුස් වහන්සේ බලා සිටිනවා. இன்னைக்கு நிறைய பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். අද බොහෝ දෙනෙක් හඬා වැළපෙමින් සිටිනවා. ஐயோ ஆண்டவரே இந்த பிரச்சனைனால என்ன செய்ய? අනේ දෙවියනේ මේ ප්‍රශ්නේ නිසා මොනවද කරන්නේ? லூக்கா புத்தகத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்க உங்களுக்காக, நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காக அழுது கொள்ளுங்கள். ලූක් සුභාරම්භයේ යේසුස් වහන්සේ පවසන මා උදෙසා නෙවෙයි නුඹලා උදෙසා හඬා පල්ලා. வீட்டில இருந்து அழுது பிரயோஜனம் இல்லை. නිවසේ ඉඳලා හඬලා ප්‍රශ්නේ. சபை கூடுதல் முக்கியம். சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று இயேசுவே சொல்லுகிறார். සභාව අත්හරින්නට එපා. සභාව රැස්වෙන එක වැදගත් කියලා යේසුස් වහන්සේම පවසනවා. மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது. මතේ සුභාරම්භ පොතේ 18 වෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි වගන්තියේ මෙලෙස ලියා තිබෙනවා. මක්නිසාද දෙදෙනෙක් හෝ තුන්දෙනෙක් හෝ මාගේ නාමයෙන් යම් තැනක රැස්ව සිටිනම් මම එතන ඔවුන් මැද සිටිමි කීසේක. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அருமை தேவஜனமே, வேதம் சொல்கிறது 2-3 பேர் என் நாமத்தினால் எங்க கூடுறாங்களோ அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். අනන්ත දෙවියන් වහන්සේ ජනේනි ස්වාමීන් වහන්සේගේ වචනේ පවසන මාගේ නාමයෙන් කොතනක හෝ දෙදෙනෙක් හෝ තිදෙනෙක් සිටිනවා නම් මා ස්ථානයේ සිටිමි. விவித அவயவங்கள் வந்து எங்கே கூடுகிறது? විවිධාකාර අවයවයන් පැමිණෙ කොහෙටද එක් වෙන්නේ? சபையிலே தான். සභාව තුල තමයි. 2-3 பேருக்கு அதிகமா எந்த இடத்துல என் நாமத்தினாலே கூடுறாங்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். දෙදෙනෙක් හෝ තිදෙනෙක් මාගේ නාමයෙන් රැස්වෙන ස්ථානයේ මා පැමිණෙන ස්ථානයේ සිටිමි කියනවා. எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கோ எனக்கு தெரியாது. ඊදෙනෙක්ට පිපාසයක් තිබෙනවද මම දන්නේ නැහැ. இன்னும் இங்க வர பயப்படுறாங்க. කවමත් මේ ස්ථානයට බිය වෙනවා. எல்லா பாதுகாப்பையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். අනුවාස සියලුම රැකවරණය ஆனால் சாட்டு போக்கு சொல்றது. නමුත් විකතා කියනවා. சாட்டு போக்கு சொல்லுகிறது. නමුත් නිදහසට කරුණු කියනවා. நாங்க வாகனம் அனுப்பினாலும் வரலாங்க இல்ல, வாகனம் அனுப்பாட்டியும் சாட்டு போக்கு. වාහනයක් යවුවොත් හරි නිදහසට කරුණු කියන නොයවුවොත් හරි නිදහසට அருமை කරුණු. ஜெபச்சரணை. දෙවියන් சபை වහන්සේ கூடுதலை விட்டு விடாதவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். සභාව එක් රැස්වීම අතහරින්නට එපා කියලා நீ දෙවියන් ஆண்டவருடைய වහන්සේ. சபைக்கு வரும்பொழுது யாரை பார்க்கறீங்க தெரியுமா? දෙවියන් වහන්සේ සභාවට එනවා முதலே சொன்னீங்க ஒரு மாளிகை. මම ප්‍රථමයෙන් ඔබට පැවසුවා මේක நீ මාළිගාව. ஓடி ஓடி மாளிகைக்கு வரும்பொழுது දුවල දුවල මාළිගාවට එන அங்க වෙලාවට யார் இருப்பா தெரியுமா? මේ කවුද සිටින්නේ දන්නවද? சத்தமா சொல்லுங்க, யார் இருப்பா? ශාප්තයෙන් කියන්නේ කවුද සිටින්නේ? தலையாகிய இயேசு இருப்பார். ඊසානමති යේසුස් இயேசு වහන්සේ. ராஜா வந்திருக்கிறார். යේසුස් රජාණන් පැමිණ සිටිනවා. பாடலை பாடி நாங்கள் அடுத்த காலம் கடந்து செல்ல போகிறோம். අපි ගීතකාව ගායනා කරලා ඊළඟ කාරණාවට ඉක්මනට යනවා. என்ன கலைஞர்
Hallelujah. සියලු දෙනා වාඩි වෙන්න. இயேசு ராஜாவுடைய மாளிகையில வர்றாரையா அவருடைய சபைக்கு வருகிறார். යේසු රජාණෝ උන්වහන්සේගේ මාලිගාවට පැමිණෙනවා. இனிமே நீங்கள் சபைக்கு வரும் பொழுது මින් මත්තල ඔබ සභාවට එන ஒரு වෙලාවේදී நபருக்காக ஒரு மனுஷனுக்காக வர வேண்டும். එක මිනිසෙක් උදෙසා එන්නට එපා. நீங்கள் மற்றவனுக்காக வர வேண்டாம். අන් අය උදෙසා පැමිණෙන්නට එපා. நீங்கள் உங்களுக்காக அழ வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. ඔබ උදෙසා හඬන්නට ඕන කාලය ஆதியிலே இயேசு வந்திருக்கிறார். இயேசுவை சந்திக்க போகிறேன் என்று வாஞ்சியோடு வந்தால் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சிப்பார். බලන්න යේසුස් වහන්සේ පැමිණ සිටිනා මම උන්වහන්සේ සම්මුඛ වෙන යනවා පැමිණෙන්න. கர்த்தரை நீங்கள் சந்திக்கும் பொழுது ස්වාමීන් වහන්සේ ඔබ සම්මුඛ වෙන වෙලාවේදී கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ස්වාමීන් වහන්සේ නිසකයෙන් ඔබගේ ජීවිතය ආශිර්වාද කරනවා. அது மாத்திரமல்ல, එපමණක් නොව ஏன் இந்த சபை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார்? ඇයි මේ සභාව ස්වාමීන් වහන්සේ නියම அதற்கு ஒரு කරන්නේ? பெரிய நோக்கம் உண்டு. ඒ ඊටම විශාල அந்த கர்த்தரை ஆராதித்து போவதற்கு மாத்திரமல்ல, පැමිණෙන ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරලා පමණක් කියන්නට නොව ஒவ்வொரு முறை நீங்கள் வரும் பொழுது, සෑම අවස්ථාවකම ඔබ එන ஒவ்வொரு වෙලාවේදී முறை நீங்கள் இணைக்கப்படும் பொழுது සෑම අවස්ථාවකම ඔබ සම්බන්ධ වෙන වෙලාවේදී உங்களுக்கு ஒரு புது ஜீவன் வருகிறது. ඔබ තුළට අලුත් ජීවනයක් පැමිණෙනවා. ஹalleluya. හalleluya. எங்களுடைய ஆண்டவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. අපගේ දෙවියන් වහන්සේ නමක් දීලා තියෙනවා. அவர்தான் பரம வைத்தியர். උන්වහන්සේ තමයි ඒ වෛද්‍යවරයා. பரம வைத்தியர். පරම වෛද්‍යවරයා. ஆண்டவரே வரும் பொழுது උන්වහන්සේ අසල පැමිණෙන ஆண்டவருடைய වෙලාවේදී வார்த்தையை கேட்கும் பொழுது උන්වහන්සේගේ වචන අසන වෙලාවේදී போஷிக்கப்படுகிறீர்கள், புஷ்டியாக்கப்படுகிறீர்கள். උන්වහන්සේගේ වචනේ ඔබ පෝෂණය කරනු ලබනවා. உங்களுடைய ஆவிக்குரிய வியாதிகள் நீங்கி போகிறது. ඔබගේ ආත්මික ලෙඩ රෝග ඔබේ පහව அது යනවා. மாத்திரமல்ல, එපමණක් නොව நீங்கள் சபைக்கு வரும் பொழுது ඔබ සභාවට එන වෙලාවේදී உங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தையினால எச்சரிக்கிறார். ස්වාමීන් වහන්සේගේ වචනයෙන් ඔබට උන්වහන්සේ තරවටු කරනවා. He is warning you. ஆண்டவர் எச்சரிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබට තරවටු කරනවා. உங்களை ஆண்டவர் நீதியின் பாதையை நடத்துகிறார். උන්වහන්සේ ඔබ ධර්මිෂ්ඨ මාර්ගයේ ගමන් சபைக்கு කරනවා. நீங்கள் வரும் பொழுது සභාවට එන වෙලාවේදී ஆண்டவருடைய வார்த்தை உங்களை விழுந்த இடத்திலிருந்து தூக்கி எடுக்கிறது. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ඔබ වැටුණු ස්ථානයේ සිට ඔබ ඔසවා நீங்க ගන්නවා. நடக்க வேண்டிய காரியங்களை, நடக்க வேண்டிய வழிகளை காண்பிக்கிறது. ඔබ ගමන් කළ යුතු මේ මාර්ගය ඔබට පෙන්වා දෙනවා. ஆண்டவருடைய சமூகம் தான் எங்களுக்கு சந்தோஷம். ස්වාමීන් වහන්සේගේ සභාව තමයි අපට ප්‍රීතිය. ஆண்டவருடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு விடுதலை. ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රීතිය තමයි අපට මිදීම. நீங்கள் ஆண்டவருடைய சபைக்கு சொந்தக்காரன் என்றால், අපේ දෙවියන් වහන්සේ මේ සභාවට අයිතිකාරයන් වුණා. நீங்கள் பங்காளி என்றால், ඔබ පමුකාරයන් වුණා. ஓடி ஓடி ஆண்டவரை தேடி வாங்க. ඕ දුවලා ස්වාමීන් වහන්සේ இன்றையிலிருந்து சாக்கு போக்கு சொல்றதை நிப்பாட்டு. අද සිට ඔබ නිදහසට කරුණු කියන ஒரு එක மனுஷனுக்காக நீங்க வர வேண்டாம். මිනිසෙක් නිසා ඉන්නට நீங்க එපා. ஒரு மனுஷனுக்காக வர வேண்டாம். මිනිසෙක් නිසා ඉන්නට එපා. முதலாவது ஆண்டவருக்காக வாங்க. ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ උදෙසා පැමිණෙන්න. இரண்டாவது உங்களுக்காக வாங்க. දෙවෙනි ඔබ උදෙසා පැමිණෙන්න. உங்களுக்காக வாங்க. ඔබ උදෙසා පැමිණෙන්න. உங்களுடைய நன்மைக்காக வாங்க. ඔබගේ යාත්‍ර උදෙසා පැමිණෙන්න. சபையிலே நீங்கள் வரும் பொழுது සභාවට වෙන වෙලාවේදී கர்த்தர் திட்டவட்டமாய் பேசுவார். ස්වාමීන් වහන්සේ සැලැස්මක් ඇතුව සමග මැදිහත් වෙනවා. நீதியின் பாதையில் நடத்துவது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும். උන්වහන්සේ ධර්මිෂ්ඨ මාර්ගයේ මඟ පෙන්වන පමණක් නොව ඔබ ස්වර්ග රාජ්‍ය උදෙසා සූදානම් கடைசியா වෙනවා. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். අවසාන වශයෙන් අපි වචනයක් කියවමු. ரோமர் 16 அதிகாரம் 17 வசனம் இப்படி சொல்லுது. රෝම පොතේ 10 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි වගන්ති කියවන්නට අසමු. සහෝදරයනි, නුඹලාගේ ඉගෙනගත් ධර්මයට විරුද්ධව වේදයන්ද බාධාවට හේතු දේවල්ද උපදවන්නන් වඩා ඔවුන්ගෙන් අහපෙන මේ නුඹලාගෙන් ඉල්ලමි. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடதல்களையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஹalleluya. හලෙලූයා. முதல்ல என்ன சொன்னாரு? நாங்கள் இணைக்கப்பட வேண்டும். ප්‍රථමයෙන් කුමක් කිව්වා? අපි සම්බන්ධ වෙන්න ඕන. ஆனா சில ஆட்களை விட்டு நாங்க பிரிஞ்சு இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. නමුත් සමාරුන් කෙනෙක් අපි අහක් වෙලා සිටින්න ඕනේ කියලා දෙවියන් உங்களுடைய වහන්සේ. ஆவிக்குரிய ஜீவனுக்கு இடரல் உண்டாக்குறது யாரா இருக்கட்டும். ඔබගේ ආත්මික ජීවිතයට බාධාවක් ඇති කරන කුමක් හොයවා? நீங்கள் சபைக்கு வருவதற்கு உங்களுக்கு தடையா இருக்கிற யாரா இருக்கட்டும். ඔබ සභාවට ඒමට බාධාවක් සිටින කවුරු හොයවා? தடையாக கிறிஸ்துவோடு நீங்கள் இணைக்கப்படுவதற்கு தடையா இருக்கிற யாரா இருக்கட்டும். හිසවල දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධ වෙන්න බාධා කරන කවුරු හොයවා? அவர் என்ன புத்தி சொல்லுகிறார் என்றால், ඔව් කුමක්ද අපිට පවසන්නේ? அப்படிப்பட்டவர்களை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. ඒ ආකාරයේ තනත්තන්ගෙන් අහක් எங்களுடைய වෙන්න. ஆவிக்குரிய ஜீவத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, අපගේ ආත්මික ජීවිතය අපි ආරක්ෂා எங்களுடைய කරගන්න. சபையை பாதுகாத்துக் අපගේ கொள்ளும்படியாக සභාව ආරක්ෂා කරගන්න. சிலரை விட்டு நாங்கள் பிரிந்து இருக்க வேண்டும். සමහරක් අයගෙන් දුරස් වෙලා අපි සිටින්නට ඕන. அப்பதான் இந்த பயணத்தை சரியாக பயணித்து முடிக்கலாம். ඒ විට තමයි මේ ගමන හරියාකාරව மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
මෝසෙස් දෙස බලා දෙවියන් වහන්සේ පැවසුවා. மோசே பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் මෝසෙස් දෙස බලා දෙවියන් இஸ்ரவேல் වහන්සේ ஜனங்களாகிய இந்த சபையை ஒன்று சேரு ඉස්රායල් ජනතාව වෙන මේ අය සභාව එක්රස් කරනවා. முதல்ல நான் அவங்களை வெளியே கொண்டு வருவேன் මම ප්‍රථමයෙන් ඔහුට පිටතට ගෙනියනවා. அதுக்கப்புறம் வனாந்திரத்திலே நடத்திப்பேன் පස්සෝ වනාන්තරය තුල ගමන් කරනවා. படிப்படியாக அற்புதத்துக்கு மீண்டும் அற்புதத்தை செய்வேன் කාන්තාරය තුල මඟ පෙන්වන්නේ පියවරෙන් පියවර මම ආශිර්වාද කරනවා. அந்த ஞானஸ்நானம் என்பதான செங்கடலை கடத்தி செல்லுவேன் ඒ බෞද්ධිස්මේ නැවතී රතු බෝධ තුලින් මම ගමන් කරනවා. யோர்தான் ஆகிய சோதனையை மேற்கொள்ள செய்வேன் යෝර්දාන් නැවතී ඒ පරීක්ෂාව ඔවුන්ගේ මම නිම කරනවා. அந்த சபையார் ஒன்று கூடின உடனே මේ සභාව එක්සත් වුණාම பெரிய வல்லமை வந்துருச்சு බොහෝ බලවත්කමක් இந்த சபையார் ஒன்று கூடித்தான் මේ සභාව එක්රස් වෙලා තමයි எரிகோ மதுரை கீழே கொண்டு வந்து මේ ජෙරිකෝ පවුර ජාතර ගෙනා. ஜெயத்துக்கு மேல ஜெயத்தை பெற்றார்கள் ජය ලබා ගන්නවා. நீங்களும் நானும் ஜெயம் பெற வேண்டும் என்றால் ඔබයි මමයි ජයග්‍රහණය இந்த ලබන්න சபை ඕනේ. ஜெயம் பெற வேண்டும் என்றால் ඔබගේ සභාව ජයග්‍රහණය ලබන්න ඕනේ. நாங்கள் சபையிலே ஒன்று சேர வேண்டும் අපි සභාව තුළ එක්රස් වෙන්නට ඕනේ. கர்த்தரை நோக்கி ஓடி வாங்க ස්වාමීන් වහන්සේ දෙස බලා දුවගෙන நீங்க ஒவ்வொரு முறையும் வாஞ்சையோடு வந்தா ඔබ සෑම අවස්ථාවකම එන වෙලාවෙදී நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் මා දිසකව වාසනාව. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் මම අනාවැකියක් හැටියට நீங்க පවසනවා. பெருமையாய் போவது ඔබ කිසි කාලයක හිස්ව යන්නේ නැහැ. வாஞ்சையோடு வந்தால் ஒரேயோடு நான் சொல்லுகிறேன். විපාසයෙන් පැමිණෙන ඔබ මිදිමත් සමග තමයි යන්නේ. எல்பேத்தில் சபை தேவனுடைய ஆலயம் එල්බෙතෙල් සභාව දෙවියන් වහන්සේගේ ගෘහයයි. நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் ඔබ කුමන කාරණාවක් කරනවා? பாதிப்பு அந்த தலைக்கு தான் உண்டாகும். ඒ තිබෙනව බලපෑම හිතටයි පැමිණෙන්නේ. ஆண்டவரை நான் பிரியப்படுத்தணுமா துக்கப்படுத்தணுமா என்று நீங்களே தீர்மானம் எடுத்துக்கணும். මම ස්වාමීන් වහන්සේ ප්‍රීති කරන්නට ඕන නැත්නම් උන්වහන්සේට හිංසා කරන්නට කියලා ඔබම තීරණය கடந்த කරනවා. வாரத்தில் ஒரு சகோதரன் சொன்ன காரியம் என் இருதயத்தை தொட்டது. පසුගිය සතියේ එක සහෝදරයෙක් කියපු දෙයක් මගේ හිතට அவர் වැදුනා. என்ன சொன்னார் தெரியுமா? ඔකුමක්ද පැවසුවේ? பாஸ்டர் வாகனம் திபுடத்தாரி நத்தோத்தாரி நான் பையங்கேனவா சபாவட்ட நான் வாகனம் இருந்தால் இல்லாட்டி நான் நடந்து சபைக்கு வருவேன்னு சொன்னார். වාහනයක් තිබුණා නැතත් මම පයෙන් හරි සභාවට එනවා කියලා මේ ස්ථානයේ සහෝදරයෙක් ஆஞ்சி කියනවා. யாரை பார்க்க வாரீங்க தெரியுமா? පිපාසෙන් කාව இயேசு சுவாமியை பார்க்க வாரீங்க என்பதை மறந்து விட வேண்டாம். ස්වාමීන් යේසුස් වහන්සේ වහන්සේලාගේ අමතක කරන්න. இயேசு அண்டை வந்த ஒருவரும் பெருமையாய் திரும்பி போனதாக சரித்திரத்தில்லை. යේසුස් වහන්සේ ළඟට පැමිණි කිසි කෙනෙක් හිස්ව ගියලා කියලා කොහෙවත් කියලා නැහැ. வந்தால் விடுதலையோடு தான் செய்யும். ඔබ පැමිණියත් ඔබ මිදිමත් සමග තමයි යන්නේ. விசுவாசத்தோடு வாஞ்சியோடு உங்களுடைய சபைக்கு வாங்க. நீங்கள் இந்த சபையின் அங்கத்தவர்கள், நீங்கள் இந்த சபையின் அவயவங்கள். ඔබ ඇදහිල්ල සමග ඔබගේ මේ සභාවට එන්න. ඔබ මේ සභාවේ අවයවය. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබ සියලු දෙනාම ආශිර්වාද කරනසේ.